எல்லாம் எக்ஸிட் போல் ஆரம்பமாயிருச்சு. சரி, நம்ம கொஞ்சம் சினிமாவையும் கவனிக்க வேண்டியது இருக்குல்ல. 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம சினிமா உலகத்துலேயும் கொஞ்சம், அதாவது கமல் சாரை பொறுத்த மட்டும் 5க்கு பிறகு தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஏன்னா இப்போ அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கமல் சார் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு நம்ம போனோம்னா நம்மள்கிட்ட கேட்குறாங்க. நமக்கு தெரியுது அவர் என்ன பெரிய தியாகம் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தலைவன் இருக்கின்றார், இது படத்தினுடைய பெயர். கமல் சார் எடுக்கக்கூடிய படத்தின் பெயர். இந்த படத்தினுடைய தலைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஒரு பாடல் எழுதி வெளியிட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு அவர் கொடுத்துருக்கார். அங்கே ஆர்கேஎஃப்லேயும் அங்கே மக்கள் நீதி மையத்துலேயுமே ஒரே ஆச்சரியம். என்ன சார் நம்ம தலைப்பை அப்படியே கொடுத்துட்டாரு, எப்படி அப்புறம் அந்த படத்துக்கு தலைப்பு சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தலைவர் அதை பற்றி எதையுமே கவலைப்படலை. நமக்கு நிச்சயமாக லாபம் இருக்குது, லாபம் இல்லாமல் இல்லை. இந்த படத்தினுடைய தலைப்பை இந்த பிரச்சார பாடலுக்காக கொடுத்ததுனால நம்முடைய படத்தினுடைய எதிர்பார்ப்பு குறைய போகிறதில்ல. படத்தினுடைய எதிர்பார்ப்பு கூடத்தான் செய்யும். அந்த சமயத்தில் அந்த படத்துக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் எதிரணுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம செய்வோம். சினிமா உலகத்தில் அதை நம்ம நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இனிமே நம்ம பழைய பாணியில் போனோம்னா நம்ம போட்ட முதல்ல எடுக்கிறதும் கஷ்டம். நம்ம இன்னும் அப்படியே ஒரு அகிம்சாவாதியாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. திரையுலகை பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் வீரியமாக தான் இருக்கணும், கொஞ்சம் வேகமாக தான் இருக்கணும், கொஞ்சம் நியாயம் நேர்மை இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கணும். மற்றபடி நம்ம படத்தை காக்கணும், நம்ம ரசிகர்களை காக்க வேண்டும். இதுதான் ரசிகர்களுக்கும் மக்கள் நீதி மைய நிர்வாகிகளுக்கும் இருக்கிற ஒரு உணர்வு. அந்த உணர்வு எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, பொதுவாக திரைப்பட ரசிகர்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா கலை உலகில் ரசனை அரசியல் பார்த்து வர்றதில்லை. கமல் இந்த கட்சிக்காரர், அவர் அந்த கட்சிக்காரன்னு பார்த்து வர்றதில்லை. ஏன்னா இவர் எல்லா வகையான கேரக்டரையும் ஏற்று நடித்து தனக்குன்னு ஒரு சாதனையை புரிஞ்சிட்டார் கமல் சார். ஆகையினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த படமாக இருந்தாலும் சரி, இனி தக்லைஃப் மாதிரிலாம் ஏமாற மாட்டோங்க, அதில் நாங்கள் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூடு பயங்கரமாக வாங்கியிருக்காங்கல்ல. யாரை நம்பினாலும் நம்மளாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் வந்திருக்குல்ல. கவுத்திட்டு போயிடுவாங்க, அவங்க நிச்சயமாக கவுத்திட்டு போயிடுவாங்க. அங்கே ஈஸியாக இந்த இன்ஃப்ளூயன்ஸுகளை இவர் 10,000 கொடுத்தாருன்னா அவன் 20,000 கொடுத்து அவரை அடுத்தவனை வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கான். இப்போ 20,000 கொடுத்த வாங்கினவன் 10,000 கொடுத்த கமல் சார் எப்படி உயர்த்தி பேசுவான்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆகையினால் திரையுலகை பொறுத்த மட்டும், திரையுலக வாழ்க்கையை பொறுத்த மட்டும் கமல் சார் இனி ஏமாறுற மாதிரி இல்லை. சரிங்க, இப்போ சங்கர் சார் வில்லனாக நடிக்க போகிறதாக சொன்னாங்களே, அந்த வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? அந்த வேலையும் போய்கிட்டு இருக்கு. அதை இன்னும் முடிவு பண்ணலை. அந்த இது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுலேயுமே இன்னும் ஒரு சரியான முடிவுக்கு வரலைங்க. இந்த ஏப்ரல் மே அந்த 5ஆம் தேதி அந்த முடிவு வர்ற வரைக்கும் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஷூட்டிங் போயிட்டு வருவார். அது ஷூட்டிங் போயிட்டு வர்றதில் எந்த ஒன்றுமா பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்ற விஷயங்களில் நம்ம தலையிடுவதற்கும் மற்ற ஒரு போகிறதுக்கும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பொதுவாக அங்கே மக்கள் நீதி மையத்துலேயும் சொல்கிறாங்க, ஆர்கேஎஃப்லையும் சொல்கிறாங்க, சினிமா உலகத்துலேயும் சொல்கிறாங்க. ஆக இதை நம்ம சொல்லிடுறேன். சரி, 85% ஓட்டுப்பதிவு இதுவரைக்கும் தமிழகத்திலே இல்லாத அளவுக்கு பதிவாகியிருக்கு. இது இளைஞர்களுடைய புதிய வரவினால் காரணமா இல்லை எஸ்ஐஆர் இதனால் காரணமா அப்படின்னா ரெண்டுமே காரணமாக தான் இருக்கும் சொல்லலாம். ஆனால் 1 கோடி பேர் ஓட்டு போடல.
இது எதன் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அதை அந்த மாதிரி சொல்கிறவங்க நீங்கள் இதையும் கணக்கு பார்க்கணும்ல. 85% ஓட்டு சதவீதம் ஹையஸ்ட்டாக வந்திருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டு சரித்திரத்தில் இந்த மாதிரி இல்லை, புதிய சரித்திரம் படைத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. 1 கோடி பேர் ஓட்டு போடல, அதை கவனிச்சிங்களா? இன்னொன்று, எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பணம் விளையாடியது, மிக மிக அதிகமாக விளையாடியது. எடப்பாடி தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்தவனும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல போகிறதில்ல, வாங்கினவனும் நான் தான் வாங்கினேன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் சொல்கிறவன் எந்த அளவுக்கும் சொல்லலாம், கூடுதலாகவும் சொல்லலாம், குறைச்சும் சொல்லலாம். ஆனால் பணம் அதிகமாக விளையாடியது என்பது உண்மை. அதை யாரும் மறக்க முடியாது. இந்த பறக்கும் போலீஸ் படை, அந்த போலீஸ் படை, இந்த போலீஸ் படை, எதுவும் பிடிச்சாலும் பிடிக்க முடியாமல் தான் போயிடுச்சு. பிடிக்க முடியாமல் தான் அவன் இப்போ கரெக்டாக ஓட்டுக்கு காசை கொடுத்துட்டு அவன் காரியத்தை பிடிச்சிட்டு போயிட்டான். இந்த பணப்புழக்கத்தினாலேயும் ஓட்டு சதவீதம் கூடுதலாகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இன்னையிலேருந்து, அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, அப்போவே எக்ஸிட் போல் ஆரம்பமாயிடுச்சு. இந்த எக்ஸிட் போலுங்கிறத யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது. இப்போ நான் உள்பட நான் சொன்னால் மற்றவங்கள எடுத்து தான் சொல்கிறேன்னு தவிர, மற்றவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதவ் அர்ஜுனா இருக்க அவரே ஒரு 3 கம்பெனி வச்சுருக்காரு. அரசியல் கட்சிகள் 2 அரசியல் கட்சி, பிரதான அரசியல் கட்சிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 6 யூனிட் வச்சுருக்காங்க, 6 கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் அந்த மாதிரி இது பண்ணது பார்க்குறது, இந்த ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி இதில் எல்லாம் தங்களுடைய செல்வாக்கு காட்டுறது, அது அங்கே மாதிரி ஆயிடுச்சா, இது இங்கே மாதிரி ஆயிடுச்சான்னு செய்தி போடுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 8 கம்பெனிகள் இந்த இதை எடுத்துகிட்ருக்காங்க. மக்கள் மத்தியில் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை நிரூபிப்பதற்காக இந்த 8 கம்பெனிகளையும் விஞ்ஞானபூர்வமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முக்கிய அரசியல் கட்சிகள்ங்கிறது உண்மையான தகவல். இது இனிமேல் எதிர்காலத்திலையும் அதிகமாக பிரதிபலிக்கும். இப்போ லோக்போல் ஒரு கம்பெனி, அவங்க ஒரு எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்க. அதில் காங்கிரஸ் 181லேருந்து 189 வரைக்கும் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அவங்க அந்த அளவுக்கு வந்தாருன்னா ஏடிஎம்கே எந்த அளவுக்கு வரும்னா 32லேருந்து 38லேருந்து 42 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏனைய கட்சிகள்னால் அவங்க டிவிக்கே என்ன சொல்கிறாங்கன்னா 12 வரைக்கும் வரலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா இது ஒரு ஓவர் பில்டப் மாதிரி தான் தெரியுது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய அமைப்பாக அந்த லோக்போலை நான் பார்க்குறேன். சரியாக சமநிலையோடு சொல்லக்கூடியது எதுவுமே இருக்கான்னா இல்லை. இப்போ இந்த எதிர்கட்சிகள்லேருந்து சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க கூட ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவாக தான் சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க ஒன்று இருக்குது, என்னென்னா எதிர்கட்சிக்காரனே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொல்கிறான்னு சொன்னான்னா திமுக தான் மீண்டும் ஆட்சியை அமைக்குங்கிறதுல அவன் உறுதியாக இருக்காங்கிறது தானே உண்மை. அதைத்தானே காட்டுது. அதை நம்ம மறைச்சி சொன்னால் நமக்கு உள்ள செல்வாக்கு போயிரும்னு தானே அந்த நிறுவனம் பயப்படுது. அந்த வகையில் ஒரு அமைப்பு, ஒரு கம்பெனி, அது எக்ஸிட் போல் வெளியிட்டிருக்கு. டிஎம்கே 134, ஏடிஎம்கே 87, டிவிகே 11, அதர்ஸ் 2. இந்த அதர்ஸ் 2ல் அவன் ஒரு சாய்ஸ் யாருக்கு கொடுக்குறான்னா சீமானுக்கு கொடுக்குறான். இது வரைக்கும் 4 தேர்தலில் போட்டிட்டு ஜெயிப்பாருங்களோட நிலையிலே இல்லாதவருக்கு இந்த எக்ஸிட் போலில் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். காரைக்குடியில் அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொல்கிறான். அந்த 2ல் எது ஒன்றுன்னா, ஒன்று அவன் அதர்ஸ்னு கொடுக்குறான் பாருங்கள், அந்த 2ல் ஒன்று
சீமான். இன்னொரு ஒன்று யார் யாருன்னா அதை அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நம்மளாம் யூகே தான் முடிஞ்சது. சரி, இப்போ இந்த எடப்பாடியில் வந்து ஜெயிச்சிடுவார், பழனிசாமி ஜெயிச்சிடுவார். எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார்னா குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மை பொறுத்த மட்டும் முக்கியமான தலைவர்கள்லாம் ஜெயிக்கிறாங்க. சென்னையில் வந்து 16 தொகுதி இருக்குது, 16 டிஎம்கே வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டிஎம்கே தரப்பில் சொல்கிறாங்க. ஏடிஎம்கே தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 10 டிஎம்கே வரும் சார், 6 நாங்கள் எடுத்துக்குவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எது உண்மைங்கிறத நம்ம போக போகத்தான் பார்க்கணும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.